இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னே சாப்பிட்டு சலிச்சு போச்சா? இப்போ சூப்பராக ஒரு தக்காளி குருமா செய்யலாம் வாங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 ஏலை, ஒரு கிராம்பு, கல்பாசி எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு, இப்போ ஒரு 1/4 கிலோ தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இந்த தக்காளியை வதக்கிடுறோம். தக்காளி நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினோம்னா நல்லா சூப்பராக கிரேவி மாதிரி இந்த மாதிரி வதங்கிடும். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து அரைக்கிறோங்க. இதுக்கு ஒரு மூடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் நிலக்கடலை போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வரமிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாப்பொடி இருக்குன்னா அதுவும் போட்டுக்கலாம். நான் வந்து வரமிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு பண்ணுறேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான தக்காளி குருமா ரெடி.